பீகாரில் பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த 5 முக்கிய விஷயங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம். பீகாரில் பாஜக ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி அமோக வெற்றி பெற்றதை கொண்டாடி தீர்த்திருக்கிறார்கள் அக்கட்சி தொண்டர்கள். பீகாரில் பாஜக கூட்டணி வெற்றியை வசமாக்கும் என்றே கருத்து கணிப்புகள் வெளியாகியிருந்தது. இருப்பினும் 20 ஆண்டுகளாக முதல்வர் பதவியில் இருக்கும் நிதிஷ்குமாருக்கு எதிராக எதிர்ப்பலை தேர்தலில் எதிரொலிக்கலாம் என்ற யூகங்கள் இருந்தன. ஆனால் அதையெல்லாம் பொய்யாக்கி மாநிலத்தில் நிமோ கூட்டணி பெரும் சுனாமி அலையாக இந்தியா கூட்டணியை அடித்து சென்றது நாடு முழுவதும் வியப்பாகவே பார்க்கப்படுகிறது. நிதிஷ்குமார் மோடியின் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணியாக இருக்கிறது பெண்கள் வாக்கு. 1951 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அதிகமான வாக்குப்பதிவை கண்ட பீகாரில் ஆண்களை விட பெண்களே அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். மாநிலத்தில் எப்போதுமே பெண்கள் நிதிஷ்குமாருக்கு முக்கிய வாக்கு வங்கியாக இருக்கிறார்கள். மாநிலத்தில் தேர்தல் நெருங்கிய வேளையில் பெண்களுக்கு தொழில் தொடங்க 10,000 ரூபாய் மானியமாக வழங்கும் திட்டத்தை தொடங்கினார் நிதிஷ்குமார். 75 லட்சம் பெண்கள் வங்கிக் கணக்குக்கு நேரடியாகவே 10,000 ரூபாய் வழங்கவும் பட்டது. அப்போதே தேர்தலில் 10,000 ரூபாய் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்ற பேச்சு இருந்தது. இப்போது அதன்படியே எதிரொலித்திருக்கிறது. மாநிலத்தில் மதுபானத்திற்கு தடை என்பதும் நிதிஷ்குமாருக்கு வலு சேர்த்தது. இந்தியா கூட்டணி பெண்களுக்கு மாதம் 2,500 ரூபாய் உதவித்தொகை என்று அறிவித்தாலும் அது வாக்கை பெற கை கொடுக்கவில்லை. அதேபோல நிதிஷ்குமார் அறிவித்த 125 யூனிட் மின்சாரம் இலவசம் என்ற அறிவிப்பும் தேர்தலில் எக்ஸ் ஃபேக்டராக இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்பட்டது. இந்த அறிவிப்பு கிராமப்புறங்களில் மின்சார கட்டணம் செலுத்த முடியாத மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை ஏற்படுத்த வாக்காக எதிரொலித்திருக்கிறது. வலுவில்லாத இந்தியா கூட்டணியும் பாஜக கூட்டணி கரங்களை வலுவாக்கியது. மத்தியில் பிரதமர் மோடி, மாநிலத்தில் நிதிஷ்குமார் என இரட்டை எஞ்சின் அரசாங்கம் என்ற ஒற்றுமையை வலுவாக காட்டியது பாஜக கூட்டணி. ஆனால் இந்தியா கூட்டணியில் ஆரம்பம் முதல் பல்வேறு குளறுபடிகள் நிலவியது. எத்தனை சீட்களில் போட்டி என்பதை கூட உறுதி செய்ய உள்ளுக்குள்ளே மோதிக்கொண்டது இந்தியா கூட்டணி. பாஜக கூட்டணிக்கு உதவிய பிரதமர் மோடி பிராண்ட். வட மாநிலங்களை பொறுத்தவரையில் பிரதமர் மோடி தேர்தலில் கதாநாயகனாகவே ஜொலிக்கிறார். பீகாரில் நிதிஷ்குமார் முதல்வராக இருந்தாலும் பாஜக பிரச்சாரத்தில் பிரதமர் மோடியை பிரதானமாக முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்ததும் கூட்டணிக்கு உதவியிருக்கிறது. அதேபோல சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் கட்சி கூட்டணியை வலுவாக்கியதும் கூட்டணிக்கு வாக்குகள் சிதைவதை தடுத்திருக்கிறது. லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கு எதிராக காட்டு ராஜ்யம் என்ற பிரச்சாரத்தை சரியாக வடிவமைத்தது பாஜக கூட்டணி. பீகாரில் லாலு பிரசாத் யாதவ், அவரது மனைவி ராப்ரி தேவி ஆட்சி காலங்களில் நடைபெற்ற ஊழல், சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி காட்டு ராஜ்யம் என்ற பிரச்சாரத்தை பாஜக கூட்டணி 20 ஆண்டுகள் கழித்தும் பக்காவாக பயன்படுத்தியதும் வெற்றியை வசமாக்க உதவியிருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராணி அகல்யா தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.